வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக டெல்லியில் மட்டுமல்ல, இந்திய கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம்லாம் கிடையாது, எதிர்பார்த்த விஷயம். அதே நேரத்தில் பாஜக அன்னைக்கே சொன்னாங்க, இவங்கெல்லாம் என்ன கூட்டணி சேர்க்கிறாங்க, கொஞ்ச காலம் தான், அதுக்கு பின்னால் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படும், சூழ்ச்சிகள் ஏற்படும், அப்புறம் தானா பிரிஞ்சிருவாங்க. சொன்ன ஒரு 2-3 மாசத்திலே கெஜ்ரிவால் தனிப்பட்ட ஒரு முடிவு, அப்புறம் மம்தா பானர்ஜி ஒரு தனிப்பட்ட முடிவு. ஆமா, அப்பவே இந்த இந்திய கூட்டணி, அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய கூட்டணி, திமுக உள்பட அன்னைக்கு ஆட்டம் கண்டுருச்சு. அப்புறம் அடுத்தடுத்து ஏதோ ஒரு வகையில் சில நேரம் இடங்கள்ல வெற்றி, அப்புறம் ஏகப்பட்ட இடங்கள்ல தோல்வி. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் விசிகாவில் குழப்பம் பண்ணாரு, ஆதவ அர்ஜுனா அப்படின்னு. அது சம்பந்தப்பட்ட வகையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அப்புறம் விசிகா அதை சரி செய்து விட்டாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில பாராட்டலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி மிக தெளிவாக உறுதியாக இருக்கிறது, மு.க. ஸ்டாலின் தலைமையில. மற்றபடி கூட்டணி கட்சிகள் விசிகா, மற்ற காங்கிரஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதே ஒரு நிலைமை இந்திய அளவுக்கு இருக்கிறதா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதன் வெளிப்பாடுதான் டெல்லியில மிகப்பெரிய அடி. ஆமா, ஆம் ஆத்மி மிகப்பெரிய கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய அடி. அதையெல்லாம் விட காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை. 12 வருஷமாக அவங்க கோலோச்சுனாங்க. அதுக்கு முன்னா பல வருடங்களாக அவங்க ஷீலா தீட்சித் மூலமாக பாஜக கோலூன்றியது. அதை உடைத்து கொண்டு ஆம் ஆத்மி வந்தது. பிறகு 12 வருடமாக பார்க்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு 27 வருடங்களுக்கு பின்னால பாஜக மீண்டும் டெல்லியை பிடிச்சிருக்காங்க. இது எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான். ஏன்னா அன்னைக்கே இந்திய கூட்டணி கலகலத்து போயிடுச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டிலும் சில பேருக்கு பேசுனாங்க, ஆமா நாங்க காமராஜர் ஆட்சி அமைக்க போறோம் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அப்புறம் ஈவிக்கு சிலங்கொண்டு சும்மா கிடங்கப்பா, நீங்க வாட்டு இழுத்துட்டு கிடக்காதீங்க, இருக்கிறத புடுங்கிட்டு போயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் விசிகேவில் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொல்லி கொண்டு ஒரு பிரச்சனை கொண்டு இருக்காரு. அப்புறம் விசிகே அதை சம்பந்தப்பட்ட வகையில சரி செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருவதா, ஆனா சரி செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் வகையில அந்த கூட்டணியினுடைய இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு சரி செய்யப்படவில்லை அப்படிங்கிற ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அதாவது பொதுவா இந்திய கூட்டணி அப்படின்னா என்ன, எதிர்கட்சிகள் இந்தியாவில் பாஜகவை தனிமைப்படுத்தி எதிர்கட்சிகள் அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும், மத்தியில் ஆட்சியை அமைக்க வேண்டும். இதுதான் அடிப்படை உண்மை. இதற்கு நிதிஷ்குமார் தான் காரணம், ஃபர்ஸ்ட் அடிப்படை. அப்புறம் இருக்க அவர் அப்படியே கூட்டணி சேர்த்துனாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அவருக்கு இந்த மாதிரிலாம் தெரியும் போல இருக்கு. கட்டாயமா இந்த வகையில நிதிஷ்குமாரை பாராட்ட வேண்டும். அவரு இடையில விலகிடுறார், கூட்டணி ஏற்படுத்திட்டு எல்லாத்தையும் விலகிடுறார். ஏன்னா அவருக்கு அங்க மரியாதை இல்லை, துண்டா. இதற்கு காரணம் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கே நிதிஷ்குமார் தனியா விலகிடுறார். நல்ல வேலை பீகார்ல தன்னை தக்க வைத்துக் கொண்டாருன்னு சொல்ல முடியும். ஆமா, ஒரு நேரம் ஒரு விஷயங்களை இதுல விலகாம இருந்திருந்தான்னு வைங்க, அது சம்பந்தப்பட்ட அந்த பிரதிபலிப்பு அங்க கட்டாயமா அதற்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன ஆகும், பழையபடி அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்க முடியும் பீகார்ல அப்படிங்கிறதா மாற்று கருத்து இல்லை, கட்டாயமா எல்லோரும் ஒப்புக்கொள்ள ஒரு விஷயம். அப்ப இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறது மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால், தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம்பர் 1 கெஜ்ரிவால், நம்பர் 2 ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல
இந்திய கூட்டணி கான்செப்ட்ல பொதுவா எல்லா இடத்துலையுமே நாங்க தான் அங்க நிலைச்சிருக்கிறோம், எங்களுடைய ஒரு மாநில கொள்ளளவு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் திமுக காங்கிரஸ் எவ்வாறு ஒத்துழைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி வந்து இயங்கணும். இல்லை அப்படின்னா கட்டாயமா இந்திய கூட்டணி கிடைச்சிருங்க, பிரச்சனையே கிடையாது. இதனால வந்து என்ன ஆகுது, திமுகவுக்கு இங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் விளைப்பாட சரிவு காத்து. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. அதான் இந்த வீடியோ ஒரு முக்கிய அம்சம். ஏகப்பட்ட திட்டங்களை வச்சு சேது சமுத்திர திட்டம், மற்றபடி நீட்டை உடைக்கக்கூடிய ஒரு திட்டம், தேசிய கல்விக் கொள்கை, இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஏகப்பட்ட இந்த ஜிஎஸ்டி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு, அதை களைய வேண்டும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க தேர்தலை. அங்க மத்தியத்தில் இருந்தா தான் அதை செயல்படுத்த முடியும். திமுக மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமா, ராகுல் காந்தி தான் இந்திய நாட்டின் பிரதமர், அடுத்த பிரதமர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னப்பவே கூட கம்யூனிஸ்டுக்காரங்க எதிர்த்தாங்க. யாரை கேட்டு இது சொன்னார்னு சொல்லிட்டு அப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற சமயத்துல அப்புறம் கூட்டணி எதற்கு அப்படிங்கிற அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அங்கங்க ஏகப்பட்ட பிரிவுகள், குறிப்பாக கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, இந்த வகையில கம்யூனிஸ்டை சொல்லலாம். அவங்களும் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை ஒத்துழைமையாம இயக்கத்தை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களாம் இந்தியாவில் வந்து நிலையான ஒரு ஆட்சியெல்லாம் தர முடியாது. சும்மா அங்கங்க கூட்டணியோட 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு வருவாங்க. குறிப்பா கேரளாவில் கொஞ்சம் அதிகமா வருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடிலாம் வந்து இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்குலாம் அவங்களுடைய பெரும்பான்மை வராது. காரணம் என்னன்னா அவங்களுடைய கோட்பாட்டின் வெளிப்பாடு அவ்வளவுதான். ஒன்று சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஆப்போசிட் சொல்லுவாங்க. அது தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு உள்ள இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லாவிட்டா உடனே ஆப்போசிட் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த வகையில திமுக எவ்வளவு பாராட்டலாம். எத்தனையோ பிரச்சனை இருந்தாலுமே சரி, அதை சரி செய்து கரெக்டா வந்து திமுக 40-40 சரியா வந்தாங்க. பெரிய விஷயம். அந்த வகையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக டெல்லியை போன்ற ஒரு நிலைமை திமுகவுக்கு வராது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து இன்னைக்கு போயிட்டு. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால நடந்த பின்னாடி ஒரு கருத்து கணிப்பு போன வாரத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவின் அடிப்படையில 2/1/2025 டு 9/2/2025 வரைக்கும் சர்வே பண்ணியிருக்காங்க. இந்திய டுடே, அதோட சி ஓட்டர் மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய செல்வாக்கு வந்து ரொம்ப அற்புதமா 5% அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பாஜக கூட்டணி ஒரு செல்வாக்கு 3% அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய செல்வாக்கு 3% சரிந்திருக்கிறது. ஆமா, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. அதே நேரத்தில் பாஜகவினுடைய விஷயம் 47% 2024, பிஜேபி 18, அதிமுக 23, பிளஸ் எல்லாத்தையும் 5 சேர்த்துங்க 52% அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல திமுக வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுலயும் இந்திய கூட்டணி இருக்கு, இல்லாம இல்லை. இருந்தாலும் வேற்றுமை இல்லாத விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது இன்னொரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். பொதுவா அதாவது இந்திய அளவுக்கு இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஜெயித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மை தான் காரணம். திமுக பாருங்க, இது தமிழ்நாட்டில் பாருங்க, திமுக தான் ஜெயிக்கும். காரணம் என்ன? அதிமுக ஒற்றுமை இல்லாத ஒரு தனம். இந்திய அளவுக்கு எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் ஒற்றுமை என்ற பெயரில், குறிப்பாக மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் சிதறி போகின்ற கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றார்களோ, அப்படிங்கிற சமயத்துல தமிழகத்துல அதிமுக எவ்வாறு சிதறி கிடைக்கிறதோ அது மாதிரிதான் தமிழகத்துல அதிமுக வர முடியாது. இந்திய அளவுக்கு கட்டாயமா காங்கிரஸ் வரவே முடியாது. பாஜக தான் அடுத்து வரும். ஆமா, அதனால வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார் திமுக தலைவர். ஆமா, அடுத்து வந்து காங்கிரஸ். ஆனா அவங்களுடைய அஜெண்டா நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீட் தேர்வுல இருந்து ஜிஎஸ்டி மாற்றம் வரைக்கும் அதை அவங்க செயல்படுத்துற இல்லையா, அதுக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இதுக்காகவாவது ஆமா இனியாவது ஒரே வார்த்தை கெஜ்ரிவாலுக்கும் நாம் சொல்லிக் கொள்வது, ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவாலுக்கு சொல்லிக் கொள்வது, ஆமா உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இந்திய கூட்டணி விலகிருங்க. ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. இந்திய கூட்டணி விலகிடுங்க. விலகிட்டீங்கன்னா வேலை முடியும், அவங்க பாட்ட பார்த்துக்குவாங்க. உள்ளேயே இருந்துக்கிட்டு
ஏன்னா விஷப்பூச்சி மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டு காங்கிரஸும் எவ்வளோ ஒற்றுமைக்கு வந்தாங்க. அதன் அடிப்படையில் கூட சொல்லலாம். அதாவது வந்து டிசம்பர் 1ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமாம், டிசம்பர் 1ஆம் தேதி வந்து அறிவிக்கிறார், நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் சொல்லிவிட்டு அறிவிக்கிறார். 1/12/2024 நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் கெஜ்ரிவால் அறிவிக்கிறார். அதே வந்து மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அதே நேரத்தில் பார்த்தாங்க காங்கிரஸும் அவர்கள் மேல பல குறைகள், அப்புறம் ஆம் ஆத்மி வந்து இவர்கள் மேல பல குறைகள் சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு பார்த்தாங்க. சரி, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாங்க. மக்கள் பார்த்தாங்க, கரெக்டா வந்து பாஜக தூக்கி விட்டான், முடிஞ்சு போச்சு. இது என்ன தெரியுது, அது சொல்லப்போனா 16 தொகுதிகள்ல ஆம் ஆத்மி ரொம்ப 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 கம்மியான ஓட்டு வித்தியாசம் தான் வந்து தோத்துருக்காங்க. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருந்தா பாஜக வந்திருக்கவே முடியாது. இதே நிலைமை தான் இந்திய அளவுக்கு. ஆனா நாம் சொல்லிக் கொள்வது என்னன்னா, ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. இந்திய கூட்டணியா? ஆமா, பாஜகவை தனிமைப்படுத்திட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதை கண்டினியூ பண்ணக்கூடிய செலவு இருக்கும் பட்சத்தில் இடையில என்ன, கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி பஞ்சாயத்து பண்றது, காங்கிரஸ் 3 பேர் பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது, கம்யூனிஸ்ட் சேர்த்து. அப்போ 4 பேர்த்தையும் கழட்டி விட்டு நீங்க தனியா போயிடுங்க. காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க, கெஜ்ரிவாலை கழட்டி விட்டுருங்க, மம்தா பானர்ஜி கழட்டி விட்டு, கம்யூனிஸ்டை கழட்டி விட்டுருங்க. இதுல காங்கிரஸ் வந்து எல்லா தொகுதியும் ஒத்து வரக்கூடிய சூழல் தான் காங்கிரஸை சேர்த்திக்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அங்கதான் பிரதம வேட்பாளர் இருக்கின்றார், முடிஞ்சு போச்சு. அதை ஒன்று மக்கள் நம்ப வாய்ப்பு இருக்கு. இல்ல, ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் பாத யாத்திரையா போய் என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்லையே. இவ்வளவு தூரம் செஞ்சு அவர் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமாச்சு. அதனால வந்து இந்த இந்திய கூட்டணி வந்து மிகப்பெரிய சர்வீஸை கண்டு விட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த இந்திய டுடே மற்ற சோர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் இன்னொரு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் வச்ச பாஜக வந்து பயங்கரமான வித்தியாசத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதான் 343 இடங்கள் வரைச்சு போட்டு கணிப்பு சொல்லிருக்காங்க. பாருங்க எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது 293. இன்னைக்கு தேர்தல் வச்சாங்கன்னா பாஜக 343 இடங்கள் ஜெயிப்பார்கள். அதுல குறிப்பா பாஜகவுக்கு மட்டும் 281 இடங்கள் கிடைக்கும் சொல்லிட்டு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்கு. இந்திய டுடே சி ஓட்டர் மூட் ஆஃப் த நேஷன் அவங்களுடைய ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. போன தேர்தலில் வந்து 240 தான் கிடைச்சது. ஆமா, இன்னைக்கு வந்து 343 கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதே நேரத்தில் இந்திய கூட்டணி பத்தி அடிச்சுட்டாங்க. ஆமா, பொதுவா இப்ப இந்த போன இதுல வந்து 232 கிடைச்சது. இப்பெல்லாம் போட்டிட்டாங்கன்னா 188 தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை 99 கிடைச்சது. இப்ப போட்டிட்டாங்க அப்படின்னா இந்த நேரத்துல நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் ஒரு சப்போஸ் வரக்கூடிய ஒரு சூழல் வைங்களேன், ஒரு கற்பனை வெளிப்பாடு 72 தான் காங்கிரஸுக்கு வரும். பாஜகவின் செல்வத்தை 41% உயர்த்தி விட்டது அப்படிங்கிற கருத்துக்களுக்கு அவங்க சொல்றாங்க. ஆமா, இது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வந்து மத்தியில வந்து பாஜக வரக்கூடாது ரொம்ப கன்ஃபார்மா இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆமா, காங்கிரஸ் கட்டாயம் வரணுங்கிறது தளபதி ரொம்ப முக எதிர்பார்ப்பா இருக்கிறார். ஆமா, இதற்கு வந்து முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருப்பது ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜி, கம்யூனிஸ்ட் போன்றவர்கள். ஆமா, இவங்களை பேசாம விளக்கிட்டு திமுக மற்ற சோர்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்த்துட்டு காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு பேசாம இந்திய கூட்டணி ரன் பண்ண வேண்டியது. இல்லாவிட்ட இந்திய கூட்டணி கலைத்து விடுங்க. ஆமா, மக்கள் குழப்பம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாம ஆளாளுக்கு அவங்க மாநிலத்துல நின்றுக்கிட்டு அவங்க பாட்டு உங்க திறமையை பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்கள் பார்ப்பான். குழப்பம் எல்லாம் ஓட்ட போட்டு அவன் பாட்டுக்கு எவனோ வாங்கடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஓட்ட போட்டு அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். முடிஞ்சு போட்டு நீங்க உங்களுக்குள்ள அந்த நேரத்துக்கு கட்டாயமா ஒரு முடிவு வந்துடும். ஆமா ஆமா, அது நல்ல ஒரு விஷயம். இந்த ஒரு நிலைப்பாடுக்கு அது எவ்வளவு பெட்டர் நம்ம பாருங்க. ஆமா, மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு இதன் மூலமாக சொல்லிக் கொள்வது, இந்திய கூட்டணி வந்து நிலைக்குதான் பாருங்க. ஆமா, டெல்லியை போட்ட மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்ம வரக்கூடிய 2029 இப்படியே போயிட்டு கட்டாயமாக இது சந்திப்பீர்கள். அங்கங்க மாநிலத்தில் பாஜக தான் வரும். ஆமா, இதன் நிலைப்பாடு தமிழகத்தில் எதிரொலித்து விடாமல் ஆமா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பு, ஆமா தேர்தல் நெருங்கக்கூடிய கணித்துலாம் கருத்துக்கள் சொல்லுவாங்க. இவங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னால 2க்கு நடுவுல நம்ம ஸ்கூட்டர் மாட்டின கதையை சொல்லியிருக்கிறாங்க. பட் 3% தமிழகத்துல பாஜகவினுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. அதே 3% அதிமுக சரிந்திருக்கிறது. அதே வேளையில் 5% திமுக செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது.
52% திமுக, பேலன்ஸ் 48% மற்ற கட்சிகள். ஆமா, இது மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய கூட்டணியை திமுக நிச்சயமாக இந்திய அளவுக்கு உறுதி செய்யலாவிட்டால், ஆமா, எல்லாத்தையும் வெரைட்டி அம்சம் நீங்க தனிப்பட்ட முறையில் ஜம்முன்னு காங்கிரஸோட நில்லுங்க. ஆமா, இந்திய கூட்டணி பற்றி திமுக எதை பத்தி கவலைப்படாம நின்றீங்க அப்படின்னா, இதனுடைய ஒரு வெளிப்பாடுங்கிறது கட்டாயம் 2026 சட்டமன்ற தேர்தல் கட்டாயமாக இன்னும் அதிகமாக, ஆமா, நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, எல்லா இடங்களும் பேசிக்கொண்டு வருவதை போல 234 தொகுதியில கூட திமுக, ஆமா, 2026 வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.